பட் ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் விக்கெட்டுங்க இது. T20 விக்கெட்டே கிடையாது. ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் விக்கெட். சும்மா அப்ப நான் சொல்லுவா ப்ராப்பர் பாண்டா ஒத்துக்கிறேன் விக்கெட், ப்ராப்பர் ஐபிஎல் ஒத்துக்கிறேன். ப்ராப்பர் பாண்டா விக்கெட். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். விக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடணுங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். இது வந்து அழுதுட்டு இது ஒரு T20 விக்கெட் கிடையாது. நான் என்னொன்னு ஏப்பா அழ போறேன்? நான் சொன்ன டீம் ஜெயிச்சிச்சுப்பா. நான் எதுக்கு அழ போறேன்? இல்ல சொல்றேன். வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேம். ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா இருந்தது. ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொல்ல, ஏன்டா பேட்டிங் ஆடணும் அப்படின்ட்டு பேட்டிங் ஆடினாங்க. 77க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அண்ட் இன் ரிப்ளை சவுத் ஆப்பிரிக்கா 80 for 4 தட்டு தடுமாறி அந்த 77 ரன்ஸை சேஸ் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த ஒரு ரிவ்யூக்கு வெல்கம் காவ். என்ன காவ், நீ சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க, கரெக்டு, ஓகே. பட் இவ்வளோ சின்ன ஸ்கோரை வந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டுலாம் சேஸ் பண்ணாங்கலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஃபுல் மேட்சே பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டு தான் விளாடணும். அந்த மாதிரி தான் விக்கெட் இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த விக்கெட்ல வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடினாங்க எனக்கு புரியவே இல்லை. ஒரு வார்ம் அப் மேட்சும் பார்த்துட்டாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தே உங்க போலிங் தான். எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு எது நம்ம ஸ்ட்ரென்த்தோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். ஆல்வேஸ் ஸ்டிக் டு யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ். அதுதான் நான் பிலீவ் பண்றது. அண்ட் இன்னைக்கு வந்து ஐ தாட் ஸ்ரீலங்கா வந்து டாஸ் ஜெயிச்சு தப்பான முடிவுனால தான் மேட்ச் தோல்வி அடைஞ்சாங்கன்னு எனக்கு ஸ்ட்ராங் பிலீஃப். அப்சல்யூட்லி. எங்கேயோ எங்கேயோ ஓடுற ஓனாவை எடுத்து வேட்டிக்குள்ள விடுற மாதிரி டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடுறோம் அப்படின்ட்டு தைரியமா சொன்னாரு. பட் டெஃபினெட்லி ராங் சாய்ஸ் தான். ஏன்னா கண்டிஷன்ஸ் வர் சேலஞ்சிங் ஃபார் த பேட்டர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் சூப்பரா போட்டாங்க. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே தெரிஞ்சுது இந்த மாதிரி இந்த விக்கெட் ஈஸி கிடையாதுன்ட்டு. பட் இட் இஸ் நாட் அன் அன்பிளேயபிள் விக்கெட். இந்த ஒரு விக்கெட்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுக்கணும். கொத்தா விக்கெட் விட்டாங்க. ஒரு 10 நிசங்கா, குசால் மெண்டிஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குசால் மெண்டிஸ் அண்ட் கமிண்டு மெண்டிஸ் இன்ஃபேக்ட் செட்டில் ஆகி அவுட் ஆனாங்க. எஸ், ரன் ஸ்கோரிங் வாஸ் டஃப். அது போதாத குறைக்கு வேற சவுத் ஆப்பிரிக்கா நல்லாவே போட்டாங்க. அவங்களுக்கு ஐடியல் விக்கெட் சிம்லர் டு அவங்களோட ஹோம் கண்டிஷன். அந்த டென்னிஸ் பால் பவுன்ஸ் ஆகி வரும். ஆஃப் சீம்ல படும்போது கொஞ்சம் லைட்டா சீம் மூவ்மெண்ட் இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்ளை பண்ணிருக்கலான்ட்டு எனக்கு தோணுச்சு ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ். கண்டிப்பா பெட்டரா அப்ளை பண்ணிருக்கலாம். பட் 2020 கேம்னு நீங்க உள்ள போகும்போது இல்ல இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு எப்பவுமே நடக்கிறது தான். அதனால தான் நான் சொல்லுவேன் தட் மோர் தென் த வே தே பிளேட் தேர் பேட்டிங், டாஸ் தான் ரொம்ப குரூஷியல் ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டு விஷயம் அதனால நடந்துச்சு. ஒன்னு, சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸுக்கு வந்துட்டு கிளீனா தெரிஞ்சிருச்சு இந்த விக்கெட் கஷ்டமா தான் இருக்க போது, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மோல்ல தான் ஆடணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் அவங்க வந்து ஸ்ரீலங்கா இன்னிங்ஸை பார்த்துட்டாங்க. இன்னொன்று டார்கெட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ பெருசாக அவங்க வந்து ஷார்ட்ஸுக்கோ ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் எடுக்க தேவையில்லை. இப்போ ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு சும்மா அங்கே போட்டா போகிறோம், இனிஷியேட்டிவ் எல்லாமே ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த விதத்தில் ஐ தாட் ஸ்ரீலங்காவோட போலிங் ஸ்ட்ரென்த்துக்கு சவுத் ஆப்பிரிக்காவை அந்த இனிஷியேட்டிவ் எடுக்க வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஐ ஃபீல் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் போலிங் போட்டிருந்தாங்களும் இதே மாதிரி தான் மேட்ச் போயிருக்கும்னு எனக்கு நல்ல ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. ஐ மீன் எஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து அசிஸ்டன்ஸ் இருந்தது. பட் எங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்ளை பண்ணிருக்கலாம். கேஷவ் மகாராஜுக்கு 2 விக்கெட் விட்டாங்க. அங்கதான் ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இது அந்த அளவுக்கு த்ரெட்னிங்கான ஒரு விக்கெட் கிடையாது. ஃப்ரம் 31 for 2ல இருந்து 45 for 6 ஆனாங்க. அங்கேருந்து ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் தசுன் ஷனக்கா அண்ட் மெண்டிஸ். பட் 77லாம் ரொம்ப கம்மி. பட் இன் ரிட்டர்ன் சவுத் ஆப்பிரிக்காவும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளே வரைக்கும் ஒரு மாதிரி தான் போச்சு. இன்ஃபேக்ட் எய்டன் மார்க்ரம்க்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. குசால் மெண்டிஸ் விட்டாரு காட் பிஹைண்ட். ஷனக்கா எனக்கு நம்ம சென்னையில சொல்லுவோம் சல்புல் போலருக்கு வந்து சாதகமான ஒரு ஐடியல் விக்கெட் வந்து நேரா ஸ்லோவா ரிலீஸ் பண்ணி போட்டோன்னா அப்படியே வரும், அப்படியே பிச்சாய் சீம் ஆகும், சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். அந்த ஒரு ஸ்பீட்ல தான் ஒரு மாதிரி இனிஷியலா ஒரு மாட்டிக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால ஆடும் போது சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ் தேர் யூஸ் டு அந்த ஒரு 140 145 வந்து இடிக்கிற ஒரு ஒரு பேஸு. பட் இனிஷியலா ஒரு சேலஞ்ச் ஒன்று த்ரோ பண்ணாங்கல்ல. கண்டிப்பா நல்லா போட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸ்ரீலங்கன் பவுலர்ஸும் நல்லா தான் ட்ரை பண்ணாங்க.
பட் ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் விக்கெட்டுங்க இது. T20 விக்கெட்டே கிடையாது, ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் விக்கெட். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்பா ஏன்னா எனக்கு எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஒரு விக்கெட் இருக்கு, ஓகே, நீ ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் விக்கெட், T20 விக்கெட், ஒன் டே விக்கெட் அப்படிலாம் இல்ல. ஒரு விக்கெட் இருக்கு, அந்த விக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடணும் பேட்டர்ஸ். சும்மா அப்ப நான் சொல்லுவா ப்ராப்பர் பாட்டா ஒத்துக்கிறேன் விக்கெட், ப்ராப்பர் ஐபிஎல் ஒத்துக்கிறேன் ஃபுல்லா ஒத்துக்கிறேன் நான் ப்ராப்பர் வந்து பாட்டா விக்கெட். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். விக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடணுங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா வந்து ஷார்டஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் த கேம்ல வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்காக யாரும் பார்க்க வரல. அதை தான் நான் சொல்ல வரேன். நீ ஆஸ் அ கிரிக்கெட்டர் பார்க்க ஒரு வரதெல்லாம் லோ. பார்க்க வர்றதெல்லாம் யாரும் இங்க இல்ல. நான் வந்து நம்ம 2 பேரும் கிரிக்கெட்டர்ஸ், கிரிக்கெட் ஆடி இருக்கோம், ஓகேயா. சும்மா வந்து நேரா பால் ஒண்ணு வந்து கோடு கிழிச்சிட்டு வர பால நேரா பளிச்சுன்னு அடிச்சு ஸ்டாண்ட்ஸ்ல 6 அடிக்கிறது வந்து கிரிக்கெட் கிடையாது, ஓகேயா. ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஒரு இப்போ நான் ஆஸ் அ போலர் ஒரு பாட்டா விக்கெட்ல போடுறது வந்து ஒரு சேலஞ்சுப்பா. அது மாதிரி தான் ஒரு பேட்டருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்விங் ஆகுது, கொஞ்சம் சீம் ஆகுதுன்னா அதுக்கேத்த மாதிரி நீ ஆடணும். அதுதான் உனக்கு வேலை, அதுக்கு தான் நீ கிரிக்கெட் ஆடுற. நீ இப்போ வந்து இது வந்து அழுதுட்டு இது ஒரு T20 விக்கெட் கிடையாது, நான் என்னென்னமோ ஏப்பா அழ ஆடுது. போறேன்? நான் சொன்ன டீம் ஜெயிச்சிச்சுப்பா, நான் எதுக்கு அழ போறேன்? இல்ல சொல்றேன், பட் இல்ல நான் கரெக்ட். நான் நான் என்ன ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஈக்குவல் பேட்டில் இருந்தா ஓகே. நீ சொல்ற மாதிரி ஒரு 200 220 இந்த ஐபிஎல்ல நடந்து 280 260 அந்த மாதிரி விக்கெட்டுக்கும் நான் வந்து ஈடுபாடுல. அண்ட் இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது, ஃபுல்லா போலர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கக்கூடாது. ஒரு ஈக்குவல் கான்டெஸ்ட் இருக்கணும். நல்ல போலிங் போட்டா நல்லா விக்கெட் எடுக்கலாம், நல்லா ரன் கண்டெயின் பண்ணலாம். நல்லா பேட்டிங் ஆடினா நல்லா அடிக்கலான்ட்டு. இது விக்கெட் மட்டும் இல்ல, அவுட்ஃபீல்ட் என்னப்பா இது புதரு மாதிரி இருக்குது. பால் அடிச்சா போக மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து இல்ல, நான் சொல்றேன்க்கா, யூ ஆர் ஆல் தீஸ் பேட்டர்ஸ் ஆர் ஆல் மக்களே ஸ்பாயில்ட். அப்படியே ஸ்பாயில் பண்ணி அந்த பணக்கார பசங்க எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அப்படியே அந்த காசாலே அடிப்பாங்க, காசுலயே மிதப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு காசு இல்லாத போது எனக்கு இது இல்ல, எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, அது மாதிரிதான் ஆல் யூ பேட்டர்ஸ் ஆர் பிளடி ஸ்பாயில். அதாவது பாட்டா கோடி கிழிச்சிட்டு வரணும், கிராஸ்ல ஐ மீன் அவுட்ஃபீல்டு வந்து தெரிச்சுக்கிட்டு போகணும், பவுண்டரி வந்து 40 யார்டு 50 யார்டு தான் இருக்கணும், சும்மா தட்டி விட்டா 6 போகணும். யூ ஹேவ் பீன் நான் லிட்டரல். என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி பேட்டிங் ஆடணும்னா அவங்க எல்லாம் டெஸ்ட் மேட்சுக்கு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் அது வரலன்ட்டு தானே T20 சைடுக்கு வந்திருக்காங்க. இங்கேயும் வந்து சீமாவும் இப்படியே ஆகும், பவுன்ஸ் ஆகும், ஃபாஸ்ட் போலர் போட்டா இப்படி அப்படி சல்புல் ஐயோ எங்க போகுதுனே தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க எதுக்கு 2020க்கு வராங்க? ஏன்பா அவங்க நீ ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்டர்நேஷனல் போயிடுவாங்க. கிரிக்கெட்டர், உனக்கு வந்து என்ன புரியலையே, நீ வந்து T20 மட்டும் தான் ஆடுவியா? சோ பாத்து கொஞ்சம் பச்சை விக்கெட் ஆர் கொஞ்சம் சீமார விக்கெட்ல உனக்கு பேட்டிங்கே வராதா? அவ்வளவுதானா? நீ வந்து லைஃப் ஃபுல்லா இன் பேட்டிங் ஆடி நீ ஜெனரல் இதுதான் இன் பண்ணுவியா? ஜெனரல் இன் ஜெனரல் எதுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வராங்க? அடிச்சோமா, 6 போச்சா, 4 போச்சா, நல்லா உழுந்து கேட்ச் புடிச்சோமா, போலிங் யார்க்கர் போட்டோமா, நல்ல என்டர்டெய்னிங்கா போலாம். டெஸ்ட் மேட்ச்ல இருந்து இதுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வரதே அதுக்கு தான். இங்க வந்து பச்சையை கொடுத்து அவுட் ஃபீல்ட்ல ஹெவி ஆயிட்டு டாக்னு ஒரு கவர் டிரைவ் அடிக்கிறாரு பாவம். ஓடி போய் ஃபீல்டர் அல்லேக்கா எடுத்து போட்டுறாரு, ஒரு ரன் கிடைக்குது. இது ஒரு டைப் ஆஃப் சேலஞ்ச் மச்சி. நீ வந்து நல்லா இதே மாதிரி 6-4 எவ்வளவு நேரம் தான் நீ வந்து ஒரு பேட்டர் வந்து அதே மோட்ல ஆட முடியும்? இல்லாட்டி ஒரு ஒரு ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன், நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபெட்டிக் வந்துச்சு. அந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்த்தோம், என்னயா இது இவ்வளவு வெறும் 6-4 அடிச்சிட்டு இருக்காங்க பேட்டர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ வந்து இன்னொரு பக்கம் இது இன்னொரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த ஒரு ரைட் பேலன்ஸ் இருக்கணும். பட் நான் என்ன கேக்குறேன்னா, இந்த காலத்து பேட்டர்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கு உனக்கு கேலிபர் இல்லையா? உங்களுக்கு ஆட வராதா? ஆர் யூ ஆர் அது யூ ஆர் யூ அந்த பாட்டா புல்லிஸா? அது நான் கை தூக்கி நான் சொல்வேன். அது வந்து ஒரு சேட் ட்ரூத். இந்த காலத்து பேட்டர்ஸ்க்கு வந்துட்டு தே ஆர் கெட்டிங் இட் வெரி ஈஸி. ஒன்னு விக்கெட், இன்னொன்னு ஒன் டே ஃபார்மேட்ல பார்த்தனா 2 நியூ பால். ஸோ த கேம் ஹஸ் சேஞ்ச்ட். அதுல வந்து டவுட்டே வேணாம். பேட்டர்ஸ் ஹேவ் இட் இன் தேர் வே. கண்டிஷன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் த லாஸ்லாம் பார்க்கும்போது பேட்டர்ஸ்க்கு ஈஸியாக தான் இருக்கு. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் வருது, ஸ்விட்ச் ஹிட் அடிச்சா ஒயிட் பால் 2 சைடு, போலர் கை மாத்தி போடனாலும் சொல்லணும், எல்லாமே வந்து பேட்டர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது அன்லெஸ் தே டிசைட் டு சேஞ்ச் எவ்ரி திங். பட் ஐ திங்க் ஐ வில் அக்ரி டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் வித் யூ. இன்னைக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு டெஃபினட்டா ஒரு நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு லோ ஸ்கோரிங் கேமா இருந்தா கூட கொஞ்சம் ஃபைட்டிங்கா இருந்துச்சு, கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. திருப்பி ஈஸியாலாம் விடல, 16.2 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ
ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம்ஸ். பட் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் கேட்டேன்னா பால் டாமினேட்டட். அதுதான் வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன், எஸ்பெஷலி இந்த ஷார்டஸ்ட் ஃபார்மேட் வேர் எவ்ரிபடி இஸ் கம்மிங் டு see சம் பிக் ஹிட்ஸ் அண்ட் ரன்ஸ் ஸ்கோர்ட் அண்ட் ஆல்சோ சம் குட் bowling. அது பார்க்கும்போது வெறும் bowling யாருமே எங்கப்பா, யாருமே இல்ல 100 நான் ஸ்ட்ரைக் நான் ரேட்லயே நான் கேக்குறேன், ஏன் இந்த விக்கெட்ல நான் என்ன சொல்றேன், நீ நான் ஸ்ரீலங்கன் டீம் பெர்ஸ்பெக்டிவ், நீ இதுக்கு முன்னாடியே ஒரு இந்தியா பங்களாதேஷ் மேட்சை பார்த்த, அந்த மேட்ச்ல வந்து கஷ்டப்பட்டாங்க, எக்ஸ்ட்ரா பேஸ் இருந்தது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது, ஓகே ஓகேயா. சோ அந்த ஒரு ப்ராசஸ், இது இந்த இந்த மாதிரி விக்கெட்ல வந்து என்ன ஒரு ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் இருக்கணும்னா, இனிஷியலா விக்கெட் விடக்கூடாது. ஒரு 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 ஃபர்ஸ்ட் 7-8 ஓவர்ஸ் நீ வந்து 1 or 2 விக்கெட்ஸ் மேக்ஸிமம் விட்டா ஓகே. டுவர்ட்ஸ் த பேக் எண்ட்ல வந்து நீ வந்து யூ கேன் லுக் டு மேக் அப் 140 அவங்க 150 அதான்ப்பா பண்ணாங்க. அவங்க 7.5ல தான் 2வது விக்கெட்டே விட்டாங்க ரன்ஸ். ஸ்ரீலங்கா. அது சரி, அதுதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தனா கொத்தா ஒரு 5 விக்கெட் விட்டாங்களே. கரெக்ட் கரெக்ட். அதுதான் அவங்களுக்கு நான் ஒரு மாதிரி சொல்றேன். புரியல, என்னடா நெட்டமாவே ஸ்கோர் போருமா இல்லையான்னு. அதுதான் ஒரே ரீசன் அவங்க போலிங் எடுத்திருக்கணும். ஏன்னா அவங்க அந்த 100%. ஃபவுண்டேஷன்லாம் சூப்பரா லே பண்ணாங்க. அங்கேருந்து அவங்க ரொம்ப டார்கெட் வந்து 130 140 யோசிக்காம இல்ல, ஒரு 100க்கு யோசிச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸா போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு மேட்ச். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு தேவர் காட் பிகாஸ் தே ஹேட் டு டூ தட் அந்த இனிஷியேட்டிவ் அவங்க தான் எடுக்கணும். என்ன ஒரு நல்ல ஸ்கோரு, எவ்வளோ எப்படி இருக்கும் விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் எதுவுமே தெரியாததுனால இதெல்லாம் வந்துட்டு கணிக்கவே முடியாது இல்ல ஃபர்ஸ்ட் ஆடும்போது. கரெக்ட். நான் என்ன, நான் ஒரு ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் ஆர் புட் திங்ஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பாட்டா விக்கெட்ல as a bowlerனா நம்ம வந்து we are saying no, யாக்கர் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்லோ பவுன்சர் போடணும், வைட் யாக்கர் போடணும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது இது ஒழுங்கா பண்ணலன்னா அவன் ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறோம். ஓகே, அகேன்ஸ்ட் bowlers அண்ட் bowlersம் we accept. ஓகே, நான் யாக்கர் எக்ஸிக்யூட் பண்ணல, ஒரு ஸ்லோ பவுன்சர் கரெக்டா போடல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இட்ஸ் எ ரிவர்ஸ். பேட்டர் வந்து இந்த கண்டிஷன்ல நான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இன்னும் இனிஷியலா டெக்னிக்கலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொஞ்சம் நிறைய ஓடணும். நிறைய வந்து தட்டி தட்டி ஓடணும், சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணணும், எந்த பவுலரை டேக் ஆன் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்ல வந்து தே நீட் டு அக்செப்ட் அண்ட் தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். அதுதான் வந்து ப்ராபப்ளி கேட்வே டு தட் சக்சஸ். ஆஸ் அ போலர் இப்ப நான் வந்து பாட்டா விக்கெட்ல ஆடுறேன், என்னால வெறும் குட் லென்த் தான் போட முடியும், யாக்கர் என்னால போட முடியாது, ஸ்லோவர் ஒன் போட முடியாது அப்படின்ட்டு நீ வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தனா யூ ஆர் நாட் கோயிங் டு வின் எனி மேட்சஸ். அதே மாதிரி தான் இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல பேட்டர்ஸ் நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் ப்ராசஸ், மைண்ட் செட், என்ன ஸ்கோர், ஐடியல் ஸ்கோர், டிஃபெண்ட் நம்மளால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம், ஒரு யோசனை அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணும், சேஞ்ச் ஆகணும். T20 ஃபார்மேட்டை நீ இந்த விக்கெட்ஸ்ல ஆடினா யூ ஆர் நாட் கோயிங் டு பெர்ஃபார்ம். இஃப் யூ கோன் டு பிரேக் இட் டவுன், அந்த பால், அந்த கண்டிஷன், அந்த சிச்சுவேஷன், அதை நீ வந்து பிரேக் டவுன் பண்ணி நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆடினா ஐ திங்க் யூ மைட் அட்லீஸ்ட் நான் சொல்ற மாதிரி ஒரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம், பெட்டர் அப்ளிகேஷன் வைக்கலாம். கரெக்ட். அந்த குவிண்டன் டிகாக் அதை சூப்பரா பண்ணாரு, நிறைய தொட்டு 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 ஓடினாரு, பட்டாக்னு ஒரு ஷார்ட் பால் வந்து டக்குன்னு சிக்ஸ் அடிச்சாரு. ஸோ ஐ லைக் த வே ஹி பேட்டட். அந்த அப்ளிகேஷன் தான் ஐ திங்க் வாட் யூர் ரெஃபரிங் டு. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. ஏன்னா இப்போ சடனா வந்து சோஷியல் மீடியால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் நாட் த ஐடியல் T20 விக்கெட். ஐ மீன் who decides ஐடியல் T20 விக்கெட்? அப்படி பார்த்தா பாட்டா பர்செப்டிவ் தான், இட் இஸ் பர்செப்டிவ் தான். அது நீ எது கரெக்ட்னு சொல்லவே முடியாது. ஆமா ஏன் 40 ரன் அடிச்சு இன்னொரு டீம் 36க்கு ஆல் அவுட் ஆச்சுன்னா அதுவும் ஐடியல் T20 விக்கெட் தான். அதெல்லாம் யாரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் ஒன்லி தேர் ஓன் பர்செப்ஷன்ஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. ஐ திங்க் ஒரு ரியாலிட்டி செக் நினைக்கிறேன் எல்லா பேட்டர்ஸ்க்கும். தே நீட் டு லைக் கெட் பேக் டு அந்த ஒரு பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். டெக்னிக்கலி கொஞ்சம் அந்த இனிஷியலா கொஞ்சம் வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நிறைய நம்ம வந்து ரெட் பால் ஆடும் போது ஆஸ் ஓப்பனர் நீயே வந்து நிறைய நீ பண்ணியிருப்ப, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடணும், ஸ்விங் ஆற பால் விட்டு ஆடணும், நாட் நெசசரி விட்டு ஆடணும்ல, அந்த இன்டென்ட் இருக்கணும். அதே சமயத்துல யூ நீட் டு பி லிட்டில் அந்த ஒரு காஷியஸ் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாங்கிற ஒரு விஷயம் தான். கண்ட்ரோல்ட் அக்ரெஷன். கண்ட்ரோல் அக்ரெஷன், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஐம் ஷூர் நீயும் இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல ஆடி இருப்பாக்கா. ஐ மீன்
உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் என்ன சொல்ல எனக்கு வரேன். நல்லா புரியுது. பட் த டஃபஸ்ட் திங் டு டூ இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல இஸ் டு பிளே இன் T20 ஸ்டைல். டெஸ்ட் மேட்ச்னா நீ எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல டு ஹேவ் த ஸ்கில் அண்ட் எக்ஸிக்யூட் வித் இன்டென்ட் இஸ் த டஃபஸ்ட் திங். அதுக்கு வந்துட்டு நிஜமாவே நிறைய ஸ்கில் தேவை. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீ ஃபார்மேட்டை விளையாடக்கூடாது. யூ ஷுட் பிளே த பால். அஸ் அ பேட்டர் கரெக்ட். நீ வந்து உன் மைண்ட் செட்ல ஐயோ நான் T20 மேட்ச் ஆடுறேன் அப்படின்னு நீ இறங்கினா இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல you will definitely not perform. ஏன்னா pressure you will start taking pressure into 2 டாட் பால் ஆடினா pressure ஃபீல் பண்ண ஆரம்பிப்ப. பட் இஃப் யூ ஆர் ஓகே இந்த கண்டிஷன் இப்படி இருக்கு, நான் பாலை மட்டும் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி ஆட போறேன் அட்லீஸ்ட் இனிஷியலா அவனுக்கு அந்த நீ செட்டில் ஆகிற வரைக்கும். ஆப்வியஸ்லி பால் கொஞ்சம் ஓல்ட் ஆக கொஞ்சம் பெட்டரா ஆகும், ஈஸியா பேட்டிங்க்கு வரும். நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டார்ட் பிளேயிங் யுவர் ஷாட்ஸ். பட் பாப்போம், லெட்ஸ் see. ஐ திங்க் இந்த கிரவுண்ட்ல இது மாதிரி தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் காலையில நடந்த மேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோரிங் சூப்பர் ஓவர் வரைக்கும்லாம் போச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி சார்ட் ஆஃப் ஒரு ஃபிளேவர். ஏன்னா பிஎன்ஜி வெஸ்ட் இண்டீஸ் கேமும் வெஸ்ட் இண்டீஸ் டாலஸ்ல ஆனா நல்லா இருந்துச்சு. யுஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் மேட்ச் சேஸ் பண்ணாங்களே, அந்த மேட்ச் விக்கெட்டும் நல்லா இருந்துச்சு, அவுட்ஃபீல்டும் பொட்டியா இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அங்க எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் கொல்கத்தா மாதிரி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்கோரை. இந்த கிரவுண்ட் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி ஸ்மார்ட் இது தேவை. விக்கெட்டுக்கு கவலைப்படுறவங்க இருக்காங்க, கவலைப்படுறாங்களோ இல்லையோ, பேட்டர்ஸ் எல்லாம் இல்ல அவங்களோட ஸ்டாட்ஸுக்கு பயங்கரமா கவலைப்பட போறாங்க. ஏன் ஒரு வேர்ல்ட் கப் பாட்டு போனோடனே ஸ்ட்ரைக் ரேட் 160ல இருந்து 120க்கு வரப்போகுது அப்படின்ட்டு. அதை தாண்டி என்ன மேட்சை வின் பண்ணா ஓகே, ஹவு டஸ் இட் மேட்டர்? இப்போ ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு குறைஞ்சா அட் எண்ட் ஆஃப் த டே மேட்சை வின் பண்ணா தட் இஸ் த பெஸ்ட் திங் டு ஹேப்பன். சரி, ஓகே, ஃபைன். எனிவேஸ் மேட்சை பத்தி கொஞ்சம் தான் பேசணும், ஏன்னா மேட்சே கொஞ்சமா தான் இருந்தது. பட் இது டெஃபினெட்லி ஐ திங்க் இட் வாஸ் அ குட் சார்ட் ஆஃப் டிஸ்கஷன். மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விக்கெட்டை பத்தி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பத்தி? ஏன்னா ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன் இப்போ ஸ்லோவா என்ன ஃபீல் பண்றாங்க, நான் சோஷியல் மீடியாவில் படிச்சது தான் நான் சொல்றேன். நிறைய வந்து T20 ஐடியல் விக்கெட் கிடையாது நம்மளுக்கு. நம்ம T20னா நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்னா 160, 170, 180, 200 அப்படிதான் இருக்கும். பட் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச்லயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இங்க இன்னும் நீங்க டீப்பா போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கில் செட்ஸ், அந்த 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 சுவாரஸ்யம் உள்ள வரும் இந்த மாதிரி ஒரு 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 கேம்ல. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. வெதர் இந்த மாதிரி விக்கெட் தேவையா, இல்லாட்டி நம்ம மும்பை வான்கடே, ஹைதராபாத், இல்லாட்டி ஈடன் கார்டன்ஸ்ல 220, 250, 300, 400 அப்படின்ட்டு போற மேட்சஸ், அந்த மாதிரி ஒரு மேட்சஸ் நீங்க நிறைய என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் கவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. We'll be back for next preview. என்ன preview? இந்தியா vs அயர்லாந்து மேட்சா? Men in blue. Yes. அதுக்கு தான் ப்ளூ போட்டு வந்திருக்காரு. ஓகே, கூல். உங்களை அந்த வீடியோல பார்க்குறேன். Until then, this is Anderson and Raghavan signing off the field. Take care. Bye-bye.